வணக்கம். இன்னைக்கு நாம அரிசியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி சுத்தம் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ அரிசி அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில உணவா உட்கொண்டுட்டு இருக்க ஒரு பிரதானமான உணவுப் பொருள். இந்த அரிசியை எப்படி நம்ம சுத்தம் பண்ணி பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதை விளைவிக்கிற இடம், அதுக்கப்புறமா அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, அதாவது உமி நீக்கிற இடம், அதுக்கப்புறமா அங்கிருந்து அதை பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னு நிறைய கட்டங்களை தாண்டி தான் அரிசி நம்ம வீட்டுக்கு வருது. அப்படின்னும் போது விளைநிலத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அரிசியை சுத்தம் பண்ணாம சமைக்கிறதுன்றது ரொம்பவே ஆபத்தானது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ரசாயன நச்சுக்கள், அது மட்டும் இல்லாம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி தான் அரிசியை விவசாயம் பண்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம விளைந்த அந்த நெல் மணிகளை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, இப்ப புழுங்கல் பண்றாங்களோ இல்ல பச்சை அரிசியா எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ல அதை ஊற வச்சு ப்ராசஸ் பண்றாங்க, அதை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி எந்த இடத்துல பாதுகாப்பா வைக்கிறாங்க, அதாவது ஸ்டோரேஜ் எப்படி பண்றாங்க, பறவைகள், பூச்சிகள், எலி இல்ல வேற எந்த வகையான பூச்சிகள்ல இருந்து அந்த அரிசியை பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான ரசாயன நச்சுக்குள்ளதான் இந்த அரிசியை பாதுகாப்பா வைக்கிறாங்க. அதனால இது எல்லாத்தையுமே கடந்து நம்ம வீட்டுக்கு அந்த அரிசியை சுத்தம் பண்ணி மட்டும்தான் பயன்படுத்தணும். சுத்தம் பண்ணாம நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த ரசாயன நச்சுக்களுடைய தாக்கம் நம்ம உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். என்னென்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்னும் போது, சாதாரண தலைவலி காய்ச்சல்ல தொடங்கி பிறப்பு உறுப்பு கோளாறுகள், கருச்சிதைவு, புற்றுநோய் வரையும் விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால கட்டாயம் அரிசியை சுத்தம் பண்ணி மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, அரிசியில ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருள் இருக்கு, இது இல்லாம எப்படி அரிசியை பயன்படுத்த முடியும்? இந்த ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருள் எல்லா இடங்கள்லயுமே விளையக்கூடிய அரிசிகள்லயும் கிடையாது. இந்தியால வட மாநிலங்கள்ல, அதே மாதிரி வடமேற்கு மாநிலங்கள்ல சில இடங்கள்ல விளையக்கூடிய அரிசிகள்ல மட்டும்தான் இந்த ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருட்கள் அதிகமா இருக்கு. தமிழகத்துல இதோடைய தாக்கம் ரொம்பவே குறைவு. தமிழகத்துல எந்த மாதிரியான இடங்கள்ல இந்த தாக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான தொழிற்சாலைகள், அதாவது ரசாயன சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதோடைய நிலத்திலையும் அந்த தண்ணியிலையும் மட்டும்தான் இந்த ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருள் இருக்கு. அதனால அந்த இடங்கள்ல விளையக்கூடிய அரிசிகள்ல மட்டும்தான் இந்த தாக்கம் இருக்கு. இது ரொம்பவே குறைவான ஒரு சதவீதம் மட்டும்தான். உலக அளவுல பார்த்தாலும் சரி, இந்திய அளவுலையும் பார்த்தாலும் இது ரொம்பவே குறைவான ஒரு சதவீதம் மட்டும்தான். அதனால தமிழகத்தை சார்ந்தவங்க இந்த ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருளுடைய தாக்கத்தை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன். அதே மாதிரி அதை எப்படி தயார் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வழிமுறையோட செய்யும் பொழுது கண்டிப்பா எந்த விதமான நச்சு பொருளுடைய தாக்கமும் இல்லாம அரிசியை நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஆர்சனிக் நச்சு பொருள் எந்தெந்த மாதிரியான ரூபங்கள்ல நம்ம கிட்ட வருது அப்படின்னு பார்த்தா, அரிசியில மட்டும் இல்ல, அரிசி மாவா நம்ம தனியா கடையில வாங்கும் பொழுது அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ அரிசியிலேருந்து தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, அது மட்டும் இல்லாம அரிசியை மூலப்பொருளா கொண்டு தயாரிக்கக்கூடிய நூடுல்ஸ், சேவை, இல்ல அரிசியிலிருந்து தயாரிக்கக்கூடிய எந்த விதமான உணவுப் பொருட்களா இருந்தாலும் ஒரு ரெடி மிக்ஸா உங்களுக்கு அது வருது அப்படின்னாலும் அதுல அதனுடைய தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம சத்து மாவு, குழந்தைகளுக்குன்னு வரக்கூடிய சில வகையான உணவுகள்லயும் இந்த ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருள் இருக்கதா ஆய்வுகள் தெரிவிக்குது. அதனால இந்த மாதிரியான ரெடிமேட் உணவுப் பொருட்களை தவிர்த்துட்டு நாமளே அதை பக்குவமா தயார் பண்ணி சாப்பிடும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. சரி, இப்போ அரிசியை எப்படி நம்ம சுத்தம் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அரிசி ரெண்டு விதத்துல நான் பிரிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வெள்ளை அரிசி, இன்னொன்று கருப்பு, சிகப்பு, இல்லைனா பழுப்பு நிற அரிசிகள் அப்படின்றத நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ நீங்க வெள்ளை அரிசியை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த வெள்ளை அரிசியிலையும் இயற்கையா விளைஞ்ச வெள்ளை அரிசியா இல்ல சாதாரணமா கிடைக்கக்கூடிய வெள்ளை அரிசியா அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். இப்போ சாதாரணமா கிடைக்கக்கூடிய வெள்ளை அரிசி தான் பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துறது. இந்த மாதிரியான அரிசிகள்ல எந்த விதமான சத்துக்களுமே கிடையாது. ரீஃபைன் பண்ணப்பட்ட அரிசிகள், இதுல மாவுச்சத்துக்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த அரிசியை தொடர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது உடல் பருமன், நீரிழிவு மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இது இருக்கு. அதனால எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு குறைவா எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாரம்பரிய சிகப்பரிசிகள், பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அதுல எல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்ப இந்த அரிசியை எப்படி சுத்தம் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண கடைகள்ல வாங்கிட்டு வரக்கூடிய வெள்ளை அரிசியா இருந்ததுன்னா, இப்ப நீங்க அரிசி மாவு அரைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு கழுவிட்டு ஊற வைக்கிற தண்ணியை நீங்க கீழே ஊத்திடலாம். அதுக்கப்புறமா நீங்க அரிசியை காய வச்சுட்டு மாவு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க இட்லிக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா அரிசியை ஊற வைக்கலாம். ஊற வச்ச தண்ணியை நீங்க கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். இப்ப சாதம் வைக்கிறதுக்காக அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிடணும். நல்லா கையில தேய்ச்சி விட்டு நம்ம கழுவும் போது கலங்களா மாறாத வரைக்கும் நம்ம கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவை கழுவினீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில ஊற வைக்கலாம். இதை ஊற வச்சதுக்கு அப்புறமா கழுவணுமா அப்படின்னு
அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஊற வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கை வச்சு தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி திருப்பி கலங்களா இருக்கு அப்படின்னா ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஏன்னா அதில் பலவிதமான ரசாயன நச்சுக்களும் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அரிசியை வந்து பயன்படுத்தலாம். இப்போ அரிசியை சமைக்கிறது அப்படின்னும் போது ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து உடலுக்கு நல்லது கிடையாது. இப்போ அரிசியை எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 4-5 கப் வந்து தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இந்த அரிசி அதில் போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் வடிச்சு எடுத்துடணும். வெள்ளை அரிசியாக இருந்ததுன்னா கட்டாயம் வடிச்சு மட்டும்தான் சாப்பிடணும். இயற்கையாக விளைஞ்ச வெள்ளை அரிசியாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளை அரிசியாக இருந்தாலும் சரி, வெள்ளை அரிசி அப்படின்னும் போது அதை வடிச்சு மட்டும்தான் பயன்படுத்தணும். வடிக்காமல் நீங்கள் வந்து அரிசி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது பல விதமான உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெள்ளை அரிசிகளை வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிச்சிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்சனிக் நச்சு பொருட்கள் மட்டும் இல்லாமல் பலவிதமான உடலுக்கு தேவையில்லாத நச்சு பொருட்களும் வெளியேறுது அப்படின்றது ஆய்வுகளில் சொல்லக்கூடிய தகவல்கள். அதனால வெள்ளை அரிசியா இருந்ததுன்னா கட்டாயம் வந்து ஊற வச்ச தண்ணியும் கீழே ஊற்றிடலாம். அதே மாதிரி வடிச்ச தண்ணியும் பயன்பாட்டுக்கு உகந்ததல்ல. சரி, இப்போ அதாவது அரிசியை 2ஆ பிரிக்கிறேன்னு சொன்னேன். இன்னொன்று வந்து சிகப்பரிசி, கருப்பரிசி அப்படின்லாம் பழுப்பு நிற அரிசிகள், அதாவது பட்டை தீட்டப்படாத தவிடு நீக்காத கைக்குத்தல் அரிசிகளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரியான அரிசிகள்ல அந்த மேல இருக்கக்கூடிய தவிடுல அதிகமான சத்துக்கள் இருக்கும். என்னென்ன மாதிரியான சத்துக்கள் அப்படின்றது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். அதாவது வைட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள் மட்டும் இல்லாம நார் சத்துக்கள், புரதச்சத்துக்கள், உடலுக்கு அவசியமான பலவிதமான அமினோ ஆசிட்ஸ், அது மட்டும் இல்லாம கொழுப்பு சத்துக்களும் அந்த மேல் தோல்ல அதிகமாவே இருக்கு. அதனால அந்த மாதிரியான இயற்கையில விளையக்கூடிய பாரம்பரிய அரிசிகளா இருந்தது அப்படின்னா அந்த அரிசிகளை நீங்க வந்து எவ்வளவு விரைவா கழுவ முடியுமோ அவ்வளவு விரைவா ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த சிகப்பரிசியில இருக்கக்கூடிய ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம், அதோட சேர்த்து தான் நம்ம வந்து சமைக்கணும். இது எப்படி சமைக்கிறது அப்படின்றது ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு 2-3 வீடியோஸ் இருக்கு, கண்டிப்பா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சாதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து வடிக்கணுமா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்லை. உடல் பருமனா இருக்கிறவங்க தேவைப்பட்டதுன்னா வடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே நிறக்கட்டி வேக வச்சு சாப்பிடலாம். அதனால என்னென்ன அரிசிகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதை எப்படி கழுவணும், கழுவுனதுக்கு அப்புறம் ஊற வச்ச தண்ணியை பயன்படுத்தணுமா வேண்டாமா, அதே மாதிரி அரிசி சாதம் வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோல கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.